அண்மை செய்தி. ஜாகீர் ஹுசேன் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லையில் முன்னாள் எஸ்ஐ ஜாகீர் ஹுசேன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தம் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 சரணடைந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் நபர் யார்? அவருக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? மேலும் தகவல்கள் என்னென்ன? ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகீர் ஹுசேன் படுகொலை சம்பவம் தொடர்பாக நெல்லை டவுன் காவல்துறையினர் 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்குல 2 நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில 2 அதாவது சிறார் உட்பட 2 போலீசார் இதுவரை கைது செய்திருந்தார்கள். தொடர் விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான நூர்நிசாவை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில நீதிமன்றத்தில் சரணடைந்த அக்பர் ஷாவின் சகோதரரான பீர் முகமது என்பவரிடம் நேற்றைய தினம் தனிப்படை போலீசார் தொடர் விசாரணையை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில இன்றைய தினம் கொலைக்கு உதவியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுவரை இந்த வழக்குல 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் 2 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். மொத்தம் 3 பேர் சிறார் உட்பட 3 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான நூர்நிசாவை தேடக்கூடிய பணி தனிப்படை போலீசாரால் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல தேடப்படக்கூடிய குற்றவாளியை விரைவில் கைது செய்வதற்கான நடவடிக்கையும் எடுத்து வருவதாக காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.